வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டாடா ஐபிஎல் 48வது மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் மும்பை இந்தியன்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாங்க 30th ஏப்ரல் 7:30 PM. ஸோ வெனியூ பார்த்தீங்கன்னா லக்னோவில் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ஓன் வெனியூ தான். ஸோ இந்த வெனியூ பொறுத்த வரைக்கும் டோட்டலாக பிச்சோட கண்டிஷன் வந்து வேறு பேட்டர்னில் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நோட் பண்ணிங்க. ஸோ எப்போவுமே நான் சொல்கிறது தான். ஸோ லக்னோ பிச்சை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 2 சாயில் பிச் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸ்லோ பிச்சாகவும் இருக்கும், நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காகவும் இருக்கிறது சான்சஸ் இருக்குது. பட் இந்த சீசன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் தான் கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 48வது மேட்ச்சுக்கு வந்துட்டோம். ஸோ அதனால் மேபி ஸ்லோ பிச்சாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். பட் ஆன் டைமில் எதுவும் இருந்தாலும் பிச் ரிப்போர்ட் பார்த்துங்க. நானும் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ ட்ரீம்லோட பிச் ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேட்டிங் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போயிருக்காங்க. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 180 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக ப்ளே பண்ண 11 மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு 6 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயும் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 165 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஐபிஎலுக்கு உண்டான அப்டேட் தான். பட் இந்த சீசன் எல்லாமே நல்ல ஒரு ஹிட்டிங் தான் கொடுத்துட்ருக்காங்க. பட் எந்த வெனியூவாக இருந்தாலும் ஆல்மோஸ்ட் ஒரு 180 கிராஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கு ஸ்கோரை பொறுத்த வரைக்கும். ஸோ 2 டீமோட ஹெட் டு ஹெட்ஸ்னு பார்த்தோம்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து ஒரு 3 மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோம் வெனியூங்கும் போது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கொஞ்சம் அட்வான்டேஜ் எக்ஸ்ட்ராவே இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாகவே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பேட்டிங் பண்ணால் தான் ஹிட் அடிக்க முடியும். ஸோ இனிஷியலாகவே மும்பை இந்தியன்ஸ் பிளேயர் வந்து நல்ல ஹிட்டரு. பட் ஸ்டார்டிங்லேயே வந்து நல்லா அடித்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா விக்கெட் விழுறதுக்கான சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் பண்ணாங்கன்னா மிட் ஓவரில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இதுக்கு முன்னாடி அந்த மேட்சஸ் எல்லாமே இந்த வெனியில் நடந்திருக்கு. பட் லக்னோ பொறுத்த வரைக்கும் 196 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அந்த வெனியில் ப்ளே பண்ண ஸ்கோர் தான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அதில் ஃபாஸ்ட்டு பாருங்கள் 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்த மேட்ச் 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 6 விக்கெட்டு. ஸோ இந்த பர்டிகுலர் லக்னோ வந்து டிசி கூட ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 7 விக்கெட்டு 5 விக்கெட் எடுத்திருக்காங்க ஃபாஸ்ட்டு ஸ்பின்னர். ஸோ 2 டிபார்ட்மெண்ட்டுமே. ஸோ அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் வந்து குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்கும்போது விக்கெட் வந்து ஸ்பின்னருக்கும் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும். ஸோ லக்னோ பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து அவங்களோட ஹோம் மேட்சஸ் தான். கண்டிப்பாக வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அவங்க வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அடுத்த மேட்ச் வேணால் ஒருவேளை மும்பையில் ப்ளே பண்ணும்போது மும்பைக்கு சாதகமாக போகும். பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் எப்படி பார்த்தாலும் அதிகமாக தான் இருக்கும். ஒருவேளை மயங்க் யாதவ் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் வந்து எக்ஸஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த இடத்துல கைல் மேயர் வந்து நல்ல நம்பர்ஸ் வச்சுருக்காரு. பட் இதுவரையும் ப்ளே பண்ணவே இல்லை. ஸோ மேபி இந்த மேட்ச்சில் வந்து ட்ரை பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நோட் பண்ணிங்க. ஸோ நல்ல நம்பர்ஸ் தான் வச்சுருக்காரு. அதனால் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கேஎல் ராகுல், மார்கஸ் ஸ்டோனிஸு, நிக்கோலஸ் போரான், குயின்டன் டீகாக்கு, ஆயுஷ் போதோனி, தீபக் கூட. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே பர்டிகுலராக இந்த வெனியில் வந்து நல்ல நம்பர்ஸோடு தான் இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30+ தான் இருக்காங்க. இஷான் கிஷன் ஒரு 50, ஹர்திக் பாண்டியா ஒரு 50 வச்சிருக்காரு, 50+ வச்சிருக்காரு. ஸோ கொஞ்சம் ஸ்லோ பிச்சாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் வந்து ஹர்திக் பாண்டியா, மார்கஸ் ஸ்டோனிஸு, ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து இந்த வெனியூவில் கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த டீம் டோட்டலாகவே கொலாப்ஸ் ஆனாலும் அவர் மட்டும் இண்டிவிஜுவலாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் எப்போவுமே இருக்குது. ஸோ அதான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை தாண்டி இதில் பிளேயர்ஸ்னு பார்த்தோம்னா நம்ம ஹர்திக் பாண்டியா, மார்கஸ் ஸ்டோனிஸ் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லா டீம்லையும் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதை தாண்டி டிஃபரன்ஷியல் பிக் வேணும் உங்களுக்குன்னா தீபக் கூட, ஆயுஷ் போதோனி. ஸோ அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸில் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா நீங்கள் வந்து மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த பிளேயர்ஸ்குள்ளே தான் ஃபேண்டசி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் பர்டிகுலராக நான் உங்களுக்கு பிளேயர்ஸை வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் அமித் மிஸ்ரா, மோஷின் கான், நவீன் குல்கத் மேபி உள்ளே வரலாம். நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ரவி பிஷ்னோய், யாஷ் தாக்கூர் வந்து நல்லாவே ஃபஸ்ட் கிளாஸாக விக்கெட் எடுத்துக்கிட்டு தான் இருக்கார். பர்டிகுலராக அந்த வெனியூவில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்காங்க பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும். பட்டு பிச்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பவுலிங் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இனிஷியலாகவே இந்த விக்கெட் விழுறதுக்கான சான்சஸும் அதிகமாக கிடைக்கும். ஸோ பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா கேஎல் ராகுல், ஹர்திக் பாண்டியா, இஷான் கிஷான், அமித் மிஸ்ரா, ரவி பிஷ்னோய். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல நம்பர்ஸ் தான் இருக்காங்க. பர்டிகுலர் தேவ்தத் படிக்கல் பாருங்கள், நல்ல நம்பர்ஸ் இருக்கார். ஸோ 6 மேட்ச்சில் 74 ஹையஸ்ட் வச்சுருக்காரு. டோட்டலாக இந்த சீசன் அவர் வரவே இல்லை. மேபி 11ல் வந்தால் இந்த மேட்ச்சில் வந்து ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ஸ்லோ பிச்சாக போகும்போது கண்டிப்பாக வந்து சைக்கிள் ரொட்டேட் பண்ணும்போது அந்த 30+ வந்தால் கூட உங்களோட ஃபேண்டசி வேல்யூ வந்து அப்பில் இருக்கும். அப்படிங்கிறதுனால நோட் பண்ணிங்க. ஆன் டைமில் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக கிளிக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ 11 பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்சோட 11 தான் வந்திருக்கேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லக்னோட 11 வந்து குயின்டன் டீகா, கேஎல் ராகுல் 2 பிளேயர்ஸ் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பட் டீகாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து பும்ரா தான் இனிஷியலாக பவுல் பண்ணுவார். ஸோ அந்த பால் வந்து ஒருவேளை அந்த 2 ஓவர் 3 ஓவர் வந்து எந்த மாதிரியான பிச்சாக இருந்தாலும் டேர்ன் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா ஒரு ஸ்விங் ஆச்சுன்னா கண்டிப்பாக த்ரெட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ பும்ராட்ட பாருங்கள் விக்கெட் விட்டுருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெரால்ட் கோட்ஸி. ஸோ அவர்கிட்டையும் விக்கெட் 2 முறை லூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக பவர் பிளேயில் இந்த 2 பிளேயரும் உள்ளே வந்தாங்கன்னா இனிஷியலாக அட்டாக் பண்ணும்போது குயின்டன் டீகாக அந்த த்ரெட் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒருவேளை பவர் பிளேயில் வந்து ஸ்ட்ரைக்கை இவர் வச்சுக்கிட்டாருன்னா சேஃபாக ஒரு பவர் பிளே தாண்டிட்டாருன்னா டீகாக்கு வந்து
கண்டிப்பாக அந்த 30+ ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி தான் எடுக்க முடியும். கண்டிப்பாக வந்து ஒரு ஐபிக்குங்கும்போது இந்த இடத்துல டிகாக்கு வந்து சேஃபான டீமில் ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்க்காக போகும்போது நான் ட்ராப் பண்ணிட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ கேஎல் ராகுல் வந்து நீங்கள் எந்த டீம் போட்டாலும் சேஃபாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ என்னோட கேப்டன் விசி பிக்குன்னே சொல்லலாம். நல்ல ஒரு ஹை பிக்காக தான் இருப்பார். பட் இவரை சுற்றி தான் ஃபேண்டசி வரும் அப்படிங்கிறதுனால இவர் தான் கேப்டன் வரதுக்கான சான்சஸும் அதிகமாகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பும்ராட்ட தான் பேட்டில் இருக்குது. நல்லா ஸ்கோர் பண்ண பிற்பாடு தான் பேட்டில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்ரேயாஸ் கோபால். ஸோ அவர்கிட்ட பேட்டில் இல்லை, பட் கொடுத்துருக்கேன் அந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட்டு மார்கஸ் ஸ்டோனிஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வெளியில் வந்து பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது அகேன்ஸ்ட் மும்பை. மினிமம் அந்த 2 ஓவராவது பவுல் பண்ணுவார். கொஞ்சம் மீடியம் பேஸ் போட்டு விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஒருவேளை பேட்டிங் கொலாப்ஸ் ஆகிடுச்சு இல்லை இதே நம்பரில் ப்ளே பண்ணாருன்னா எப்படியும் ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி அந்த 30+ ஸ்கோர் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஷூராக நீங்கள் மார்கஸ் ஸ்டோனிஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ பேட்டில்னு பார்த்தா ஜெரால்ட் கோல்ட்ஷீட் தான் பேட்டில் இருக்குது, பும்ரா கட்டியும் பேட்டில் இருக்குது. ஸோ ஒருவேளை வந்து இந்த 2 பிளேயர் பவர் பிளே தாண்டிட்டாங்கன்னா 1 தான் ப்ளே பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஷூராக நீங்கள் எடுத்துக்கலாம். ரிஸ்க்காக போகிறவங்க மார்கஸ் ஸ்டோனிஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஷியூராக உங்களுக்கு கிளிக் ஆகும். ஃபேண்டசியில் பார்த்தீங்கன்னா வேல்யூ பர்சன்டேஜ் ரொம்ப லோவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டிகாக்கு எப்படி அதே மாதிரி தான் அந்த இடத்துல நிக்கோலஸ் பூரான். கண்டிப்பாக வந்து 2 பிளேயருமே ஒரு டவுட்டான பிளேயர் தான். 50-50 ஆப் சான்ஸ் தான். கிளிக் ஆகிட்டாங்கன்னா கிளிக் ஆகுங்க. ஒருவேளை நீங்கள் நிக்கோலஸ் பூரான் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் பேட்டிங் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை ஸ்கோர் தான் தெரிஞ்சிருச்சு, லோ ஸ்கோர் போயிடுச்சு அப்படின்னா எப்படி அந்த 30+ அவருக்கு குயிக்காக கிடைக்க சான்சஸ் இருக்குது. பிச்சிங் கொஞ்சம் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு பேட்டில்னு பார்த்தா ஆகாஷ் மத்வால், திலக்கோரமா, ஜஸ்பிரீத் பும்ராட்ட பேட்டில் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து ஒரு 20+ தான் இருக்குது. பெருசாக இவரோட நம்பர்ஸுங்கிறது ஹெட் விக்கெட்ஸ்லையும் இல்லை, வென்யூலையும் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் சேஃபாக போகிறவங்க ட்ரை பண்ணுங்கள் 1 or 2 டீமில். ஸோ ரிஸ்க் எடுக்கிறவங்க டோட்டலாக ட்ராப் பண்ணிவிட்டு இவருக்கு பதிலாக அடிஷ்னலாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தீபக் கூட ட்ரை பண்ணலாம். நல்ல பிக்காக இருக்கும். ஸோ தீபக் கூடலாம் அந்த மாதிரியான பிச்சில் நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர் தான். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் கூட நல்ல ஒரு 50 தான் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ அதே மாதிரி ஒரு 30+ ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நிக்கோலஸ் பூரானுக்கு பதிலாக இந்த இடத்துல தீபக் கூட ட்ரை பண்ணலாம். ஆயுஷ் போதவனி கூட ட்ரை பண்ணலாம். ஒருவேளை பேட்டிங் வந்து ஒரு மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒருவேளை இவங்களுக்குள்ளே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க, ஒருவேளை கூட வந்து ஃப்ளாப் ஆகிட்டாருன்னா ஸோ அந்த இடத்துல ஆயுஷ் போதவனி தான் வருவார். ஸோ கண்டிப்பாக அந்த 30+ங்கிறது இந்த 2 பிளேயர்கிட்ட ஒரு பிளேயர்கிட்ட கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் இந்த 2 பிளேயருமே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், தீபக் கூட ஆயுஷ் போதவனி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கர்னால் பாண்டியா. ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா அந்த 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பிளேயர் தான். ஸோ இனிஷியலாகவே பவர் பிளேயில் எடுத்துகிட்டு வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 20 ரன் ஸ்கோர் பண்ணால் கூட விக்கெட் ஒன்று எடுத்தால் கூட ஃபேண்டசியில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். ஒரு வேளை ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, பிச்சோட கண்டிஷன் வந்து ரொம்பவே ஸ்லோ பிச்சாக இருக்குது, அப்படி இல்லைனா ஸ்பின்னுக்கு ஃபேவராக போகுதுன்னா ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க இவருக்கு ஒரு கேப்டன் அப்படி இல்லைனா விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ கேஎல் ராகுல் கேப்டன் இவருக்கு விசி கொடுத்தாலும் ஓகே, இல்லை இவருக்கு கேப்டன் கொடுத்துட்டு கேஎல் ராகுலுக்கு விசி கொடுத்தாலும் ஓகே. ஸோ அந்த மாதிரி கூட ரொட்டேட்டிங்கில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ மேட் ஹென்ரியை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்லேயே ட்ரை பண்ணுங்கள். பட் சேஃபாக நீங்கள் ஃபாஸ்ட்டும் போது கொஞ்சம் கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஃப்ளாப் ஆக சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ பேட்டிங் ட்ராக்காக இருந்ததுன்னா ட்ரை பண்ணலாம். ஸோ இதே வந்து மும்பையில் ப்ளே பண்ணுறாங்க வான்கடேனா கண்டிப்பாக மேட் ஹென்ரி வந்து அந்த மல்டிபிள் விக்கெட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. பட் இந்த வெனியூவில் வந்து சான்சஸ் கம்மி தான். பட் ரவி பிஷ்ணோய் வந்து மஸ்ட்டாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக 4 ஓவர் கொடுப்பாங்க. ஸோ கொடுக்கும்போது கண்டிப்பாக 12 மேட்ச்சில் 13 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் விக்கெட்ஸ்னு பார்த்தா ஒரு 9 விக்கெட்டு. ஸோ இனிஷியலாகவே பேட்டில் இருக்கிறதுனால டாப் ஆர்டர்ஸ்க்கு கண்டிப்பாக 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோஷின் கான் வந்து 3 மேட்ச்சில் 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு ஹெட் விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும். பட் வெனியூவில் பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒருவேளை உங்களோட கேம் பிளான் வந்து இனிஷியலாகவே மோஷின் கான் எடுத்துகிட்டு வந்து பவர் பிளேயில் அட்டாக் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக லெஃப்ட் ஹேண்டருக்கு வந்து ஒரு த்ரெட் இருக்கிறதும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு விக்கெட் எடுத்து ஃபேண்டசியில் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அந்த ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு வராமல் போகும் சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா மல்டிபிளாக கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு டவுட்டான பிளேயர் தான் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ டெத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யாஷ் தாக்கூர் தான் உள்ளே வருவார். ஸோ அப்படி இருக்கும்போது மல்டிபிள் விக்கெட் எடுக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா 7 மேட்ச்சில் 11 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 விக்கெட் எடுத்துக்காரு. ஷூராக நீங்கள் பவுலிங் செக்ஷனில் யாஷ் தாக்கூரை ட்ரை பண்ணலாம். ஒரு வேளை யாஷ் தாக்கூர் பாலை வந்து பார்த்து ப்ளே பண்ணுவாங்க மும்பை இந்தியன்ஸை, இல்லை ஹிட் அடிப்பாங்க அப்படின்னா அடிஷ்னலாக அந்த இடத்துல மோஷின் கான் கூட நீங்கள் ரிஸ்க்காக போகிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதை தாண்டி இந்த இடத்துல அடிஷ்னலாக ஒரு ஸ்பின்னர் வேணும்னா அமித் மிஸ்ரா ட்ரை பண்ணுங்கள். பட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனு. ஸோ பெஞ்சில் பார்த்தீங்கன்னா தேவதர் படிக்கல் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக 11ல் வந்தால் இந்த மேட்ச் கிளிக் ஆவாருன்னு தோணுது எனக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நவீன் குல்கருக்கு உள்ளே வந்தாலும் பவுலிங்கில் கண்டிப்பாக பெரிய பேட்டில் இருக்குங்க, பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஓவர்சீஸ் பிளேயர் ஏதாவது ஒன்று அட்ஜஸ்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணாங்கன்னா 11ல் ஆன் டைமில் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ லக்னோ பொறுத்த வரைக்கும் என்னோட சேஃபான பிக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல கேஎல் ராகுல் 1, மார்கஸ் ஸ்டோனிஸ் 2, தீபக் கூட 3, ஆயுஷ் போதவனி, கர்னால் பாண்டியா, ரவி பிஷ்ணோய், யாஷ் தாக்கூர். ஸோ இந்த பேட்டர்ன் தான் போயிருக்கேன். ஸோ ஸ்டார் பிளேயர் எல்லாமே கொஞ்சம் ஹோல்டர் தான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுற நீங்கள் சேஃபாக போகிறவங்க ஒரு சில டீமில் பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணி கூட ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லைன்னா நான் கொஞ்சம்
இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆன் டைமில் டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ கேப்டன் விசின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் செகண்ட் போல் பண்ணாலும் இந்த இடத்துல இவருக்கு ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். கேஎல் ராகுல் கொடுங்க, கண்டிப்பாக கிளிக் ஆகும். ஒரு டாப் கேப்டன்சி தான். ஸோ ஒரு வேளை ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்கன்னா இனிஷியலாகவே ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணி ஒரு 2 விக்கெட் எடுத்தால் கூட இவர் கூட வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை தாண்டி ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறோம். மார்கஸ் ஸ்டோனிஸு அடிஷ்னலாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கர்னால் பாண்டியா ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோட ஆப்ஷன் லக்னோவை பொறுத்த வரைக்கும். ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் லெவனோட தான் வருவாங்க. ஒன்றும் பெருசாக சேஞ்சஸ் இருக்காது அவங்ககிட்ட. ஸோ கண்டிப்பாக வந்து கண்டினியூவாக ஃப்ளாப் ஆகிட்டு தான் இருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டோட்டலாகவே ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து 90% இருக்குது. ஒரு வேளை வந்து லக்னோ பவுலர்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்க, ஃபீல்டிங் மிஸ்டேக் பண்ணுறாங்க, ஒருவேளை டாஸ் வந்து இவங்களுக்கு சாதகமாக வந்துருச்சு அப்படின்னா மட்டும்தான் மும்பை ஃபேவராக மேட்ச் போகும். அப்படி இல்லைனா டோட்டலாக லக்னோ தான் வின் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிரடியாக அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான். ரோஹித் சர்மா இருந்தாலும், இஷான் கிஷான், சூரியகுமார் யாதவ் 3 பிளேயருமே டாப் பிளேயர் வந்து ஹிட்டர் தான். ஸோ அந்த ஹிட்டிங் வந்து இந்த வெனியில் கிளிக் ஆகுமா அப்படின்னு பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம். ஸோ ஹெட்விகெட்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஒரு 23 வச்சிருக்காரு. இந்த வெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 37 வச்சிருக்காரு. ஒரு வேளை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா இதே 30+ கிடச்சதுன்னா ஃபேண்டஸியில் வந்துடுவார். ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியான பவுலர் தான் ஆப்போசிட்டில் இருக்காங்க. ஸோ ஒருவேளை மயங்க உள்ளே வரல அப்படின்னா விக்கெட் பவர் பிளே முடிஞ்சு கூட விக்கெட் விழலாம். ஸோ அந்த ஆப்ஷனில் பார்க்கும்போது ரோஹித் சர்மா நீங்கள் சேஃபாக ஒரு பிளேயராக மட்டும் ஃபஸ்ட் பேட்டிங்கில் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங்கில் ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன். ஸோ அந்த இடத்துல பாருங்கள், கர்னால் பாண்டியா, ரவி பிஷ்னோய், அமித் மிஸ்ராட்ட பேட்டில் இருக்குது. ஒரு வேளை கர்னால் பாண்டியாவை ஏர்லியாகவே பவர் பிளே எடுத்துகிட்டு வந்து த்ரெட்டு கொடுக்கவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ எப்படி பார்த்தாலும் ரோஹித் சர்மா கொஞ்சம் டவுட்டாக தான் தெரிகிறாரு. ஸோ இஷான் கிஷனை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா மும்பை இந்தியன்ஸ் வந்து ஷுவராக அந்த டீமில் இஷான் கிஷனை ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த வெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 59 வச்சிருக்காரு. ஸோ ஹெட் விக்கெட்ஸ் பார்த்தா ஒரு 20+ தான் இருக்குது. இருந்தாலும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பட் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஒரு 30+ ஸ்கோர் பண்ணோட ஃபேண்டஸியில் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டீமில் நீங்கள் ட்ரை பண்ணணும் கேப்டன் விசினா அந்த இடத்துல செகண்ட் பேட்டிங்னா இஷான் கிஷனை மட்டும் நீங்கள் கேப்டன் விசி ட்ரை பண்ணலாம். ஸோ த்ரெட்டுன்னு பார்த்தா அந்த இடத்துல பாருங்கள், யாஷ் தாக்கூர், அமித் மிஸ்ரா, ரவி பிஷ்னோய்ட்ட 3 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இனிஷியலாக எடுத்துகிட்டு வரதுக்கும் சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. எப்படி பார்த்தாலும் கால்குலேஷன் வந்து லக்னோ ஃபேவராக தான் போயிட்டுருக்கு இந்த சேட்ஸ் பார்க்கும்போது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் ரிஸ்கியாகவே டீம் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிளிக் ஆக பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸ்கையை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் வந்து 2 மேட்ச் ஒரு 50+ ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல நம்பர்ஸ் தான். பட் அந்த ரெகுலராக அந்த கண்டினியூவாக அடிக்கக்கூடிய ஹிட்டுங்கிறது அவர்கிட்ட இல்லை. ஸோ 4 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 20+ தான் வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃப்ளாப் ஆயிருக்காரு. யாஷ் தாக்கூர், ஆயுஷ் பதோனி 2 பிளேயர்ஸுமே ஃப்ளாப் ஆயிருக்காரு. ஸோ இவரோட நம்பர்ஸும் வீக்காக தான் இருக்குது. ஸோ பிச்சு வந்து பேட்டிங் ட்ராக்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் லக்னோ மும்பை ஃபேவராக கண்டிப்பாக ப்ரொடிக்ஷன் கொடுப்பேன். பட் பிச்சோட கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆன் டைமில் தான் நமக்கு எக்ஸாக்டாக என்ன பிச் ரிப்போர்ட்டுங்கிறது தெரியும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ராங்காக தான் கொடுக்குறாங்க. பட் இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த மேட்சோட கம்பேரிசனில் வந்து இந்த பிச்சில் வந்து மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸ் வந்து ப்ளே பண்ணுறது அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்காது, பொறுமையாக விளையாட மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால தான் நான் லக்னோ ஃபேவராக போகிறேன். ஸோ அதுதான் ரீசனு. பட் ஸ்கையை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனில் தான் கொடுக்குறவங்களுக்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். சேஃபாக போகிறவங்க சேஃபாக போகிறவங்க சேஃப் டீமில் ட்ரை பண்ணுங்கள். பட் ரிஸ்க் எடுக்கணும், ஃபேண்டஸியில் பாயிண்ட்ஸ் எடுக்கணுங்கிறவங்க சேட்ஸ் படி ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன். ஸோ அதுக்கு பதிலாக இந்த இடத்துல திலக் வர்மா நீங்கள் ஷுவராக எடுத்துக்கலாம். ஸோ ஹெட் விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா நம்பர்ஸ் வச்சிருக்காரு. பட் வெளியில் வந்து கண்டிப்பாக அந்த சைக்கிள் ரொட்டேட் பண்ணி ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர். ஸோ அதனால் அந்த இடத்துல திலக் வர்மா நீங்கள் கேப்டனாக கூட ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஷுவராக உங்களுக்கு கிளிக் ஆகும். அப்படி இல்லைனா அந்த இடத்துல ரொட்டேட்டிங் பிளேயராக அடிஷனலாக நகில் வதேரா ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை நகில் வதேரா அவங்க ரிஸ்கியாக ஃபீல் பண்ணுச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட், ஸோ 2 பிளேயருமே உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். கண்டிப்பாக வந்து ஹர்திக் பாண்டியா இந்த மேட்ச்சில் வந்து இந்த வெனியூவில் 30+ ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது. மேபி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாருன்னா ஒரு விக்கெட் எடுக்கவும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கல கேப்டனாக ஹர்திக் பாண்டியா சேஃபான கேப்டனாக தான் சேட்ஸ் படி தெரிகிறாரு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஹர்திக் பாண்டியா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஹெட் விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஒரு 66 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஹெட் விக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 30+ வச்சிருக்காரு. ஸோ பேட்டில்னு பார்த்தா மார்கஸ் ஸ்டோனிஸ்ட்டு 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அமித் மிஸ்ராட்டா 1 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ இதுதான் அவரோட த்ரெட் இருக்குது. பட் கேப்டனுங்கிறதுனால ரொம்ப ப்ரெஷரில் தான் இருக்கார். கண்டிப்பாக வந்து இந்த மேட்ச் வந்து கேப்டனாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணால் ஃபேண்டசி கேப்டனாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் லக்னோ வின் பண்ணால் கேஎல் ராகுல் தான் வருவார். அதில் எந்த ஒரு டவுட்ஸும் இல்லை. மும்பை ஃபேவராக போச்சு கேம் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த டீமில் வந்து டிம் டேவிட்டை ஷுவராக நீங்கள் எடுத்துக்கலாம். ஹெட் விக்கெட்ஸில் பார்த்தா ஒரு 30+ வச்சிருக்காரு. ஒரு வேளை 1 or 2 கேச்சஸ் கிடச்சிது அப்படின்னாக்கா மேட்ச் வந்து அவர் கண்டிப்பாக ஒரு ஃபேவராக தான் போகும். மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணுறதுக்கான சான்சஸும் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அடிஷனலாக அந்த இடத்துல முகமது நபி, பியூ சாவ்லா. ஸோ முகமது நபி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ஷுவராக ட்ரை பண்ணுங்கள், பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். அந்த ஒரு 20 ரன் ஸ்கோர் பண்ணிட்டா கூட ஃபேண்டஸில் வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம டாப் ஆர்டர் வந்து பிக் பண்ணலை அப்படிங்கிறதுனால மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து முகமது நபி ட்ரை பண்ணலாம். மேபி வந்து பவுலிங் ஆப்ஷன் 1 or 2 ஓவர்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுலேயும் விக்கெட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது.
பியூச்சாவில் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன்லேயே ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்பின்னர்ஸ் நிறையா பார்த்து விளையாடக்கூடிய பிளேயர் தான். ரொட்டேட் பண்ணி தான் ப்ளே பண்ணுவாங்க லக்னோவை பொறுத்த வரைக்கும். ஷாட்டுக்கு அவ்வளோ ஈஸியாக போக மாட்டாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ லுக் அவுட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பட் இந்த பிச்சோட கண்டிஷனில் வந்து பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ இந்த பர்டிகுலர் பிச்சிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை ஆன் டைமில் பிச்சு வந்து ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போகுது, நல்ல ஒரு ட்ரை பிச்சாக இருக்குது அப்படின்னா ஆன் டைமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ மஸ்ட் பிக்காக அந்த 2 பிளேயருமே ட்ரை பண்ணலாம். ஜஸ்பிரீத் பும்ரா, ஜெரால்ட் கோட்ஸி. ஸோ உங்கள் டீமில் சேஃப் டீம்லாம் எடுத்துக்கலாம், ரிஸ்க் டீம்லாம் எடுத்துக்கலாம். நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்கன்னா அந்த 2 விக்கெட் இயர்லியாகவே மும்பை இந்தியன்ஸு பும்ரா எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டெத்தில் போல் பண்ணும்போது ஜெரால்ட் கோட்ஸி அடிஷ்னலாக மல்டிபிள் விக்கெட்டுங்கிறது கிடைக்கும். ஸோ அதனால் 2 பிளேயருமே நீங்கள் மஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ மும்பையை பொறுத்த வரைக்கும் என்னோட பிக்குன்னு பார்த்தீங்கன்னா சேஃபான பிக்கு. சேஃபாக போகிறவங்க மற்ற பிளேயர்ஸ் எடுத்துக்கலாம் நீங்கள். பட் ஃபஸ்ட் பேட்டிங்னா அந்த இடத்துல ரோஹித் சர்மா கொடுத்துருக்கேன். செகண்ட் பேட்டிங்னா ட்ராப் பண்ணுங்கள். சேஃபாக வந்து செகண்ட் பேட்டிங் தான் கொடுக்குறேன். இஷான் கிஷன் எடுத்துக்கலாம் சேஃபாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா, ஜெரால்ட் கோட்ஸி. இதுதான் அந்த டீமோட ஆப்ஷன் எனக்கு. ஸோ கேப்டன் விசின்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்கன்னா அந்த 2 பிளேயருக்குமே ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். பேட்டிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீப்பிங்கில் இஷான் கிஷானுக்கு ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல திலக் வர்மா, அடுத்து ஹர்திக் பாண்டியா. ஸோ 2 பிளேயரில் ஒரு பிளேயர் தான் மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணால் கேப்டன் விசி வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக திலக் வர்மா, அப்படி இல்லைனா ஹர்திக் பாண்டியா. ஸோ இதுதான் மும்பையோட என்னோட ப்ரெடிக்ஷன். ஒருவேளை ஏதாவது சேஞ்சஸ்னா ஆன் டைமில் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ ஹெட்விட்ஸை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல், யாஷ் தாக்கூர், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்காங்க. ஸோ நான் ஷார்ட்ஸில் பார்த்ததுக்கும் ப்ரெடிக்ஷன் கொடுத்தும் கம்பேர் பண்ணினா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் ஆன் டைமில் நீங்கள் எடுக்கக்கூடிய பிக்கு, மெயினான பிக்கு. ஸோ வெனியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த இடத்துல கேஎல் ராகுல், மார்கஸ் ஸ்டோனிஸு, ஆயுஷ் பதோனி, ரோஹித் சர்மா, இஷான் கிஷான். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே இருக்காங்க. இந்த இடத்துல ஆயுஷ் பதோனி, தீபக் கூடா. ஸோ 2 பிளேயரையும் வேறு டீமில் நீங்கள் பேக்கப் டீமில் மாற்றி கூட ரொட்டேட் பண்ணலாம். ஸோ ஒரு டீம் ரிஸ்க்காக போகிறீங்கன்னா அந்த டீமில் வந்து லக்னோ வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க, டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆவாங்க அப்படின்ற பேட்டர்னில் போட்டிங்கன்னா தீபக் கூட ஒரு டீமில் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு டீமில் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் பதோனி ட்ரை பண்ணுங்கள். ஸோ சேஃப் 11 பார்த்தா அந்த இடத்துல இப்படி தான் கொடுத்துருக்கேன். ராகுல் கொடுத்துருக்கேன், இஷான் கிஷான், நிக்கோலஸ் பூரான், குயின்டன் டீகாக். ஸோ இந்த பேட்டர்ன் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டீமுக்கு உங்களுக்கு டிஃபரன்ஷியல் பிக் வேணும் அப்படின்னா தீபக் கூட, கர்னால் பாண்டியா, மோஷின் கான், பியூஷ் சாவ்லா கொடுத்துருக்கேன். சேஃபாக போகிறவங்க கேஎல் ராகுல் கொடுத்துருக்கேன், ஹர்திக் பாண்டியா, மார்கஸ் ஸ்டோனி, திலக் வர்மா. 4 பிளேயர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணும் அப்படிங்கும்போது ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா பக்கம் போகலாம். நீங்கள் லக்னோ ஃபேவராக டீம் போடுறவங்க கேஎல் ராகுல், மார்கஸ் ஸ்டோனிஸ் பக்கம் போகலாம். ஒரு வேளை ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க யாஷ் தாக்கூர் கண்டிப்பாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரிஸ்க் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இஷான் கிஷான், குயின்டன் டீகாக், ரோஹித், பும்ரா. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ரிஸ்க்காக தான் அமைகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஹெட்விட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட நம்பர் பாருங்கள், 2 மேட்ச் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. 177, 172 இதுதான் நம்பர்ஸ். ஸோ அதில் ஹையஸ்ட்டாக பாருங்கள், மார்கஸ் ஸ்டோனிஸ் நாட் அவுட்டு, கர்னால் பாண்டியா நாட் அவுட்டில் வந்திருக்காரு. ஸ்பின்னர் பிஷ்னா 2 விக்கெட்டு, யாஷ் தாக்கூர் 2 விக்கெட்டு. ஸோ இப்படி தான் நடந்திருக்கு. மும்பையை பொறுத்த வரைக்கும் இஷான் கிஷன் ஒரு 59, ரோஹித் சர்மா 37, டிம் டேவிட் 32. ஸோ இதான் நடந்திருக்கு. இதுக்கு அடுத்து லோ ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 168 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஸ்கோரிங் பேட்டர்னில் ஏதாவது ஒரு ஸ்கோர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை தாண்டி 200 ரன் 250 ரன்லாம் இந்த பிச்சில் எதிர்பார்க்காதீங்க. டோட்டலாக மாதிரி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ டீமை பொறுத்தவரை டெமோன்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் செட் பண்ணியிருப்பீங்க. எல்லாமே சேஃப் டெமோ தான். அது எல்லாருமே ஹை பிக் தான். இந்த பிளேயர்ஸ் எல்லாமே கிளிக் ஆவாங்களா அப்படின்னு பார்த்தா டோட்டலாக நடக்காத ஒரு விஷயம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் படி இந்த இடத்துல நிக்கோலஸ் பூரான், டீகாக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கை. இந்த இடத்துலலாம் பிளேயர்ஸ் வந்து லெஸ்பிக்கு உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் டீம் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதே பேட்டர்னில் போடாமல் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே மாற்றுங்க, நல்ல ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது பாருங்கள், ஸ்டாட்ஸ் படி வந்துருக்கேன். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸு ஜெயிக்கும் அப்படிங்கிற பேட்டர்னில் கேப்டன் விசி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஏதாவது நீங்கள் விசி மாற்றணும்னா லக்னோ ஃபேவராக போகிறவங்க மார்கஸ் ஸ்டோனிஸ் ட்ரை பண்ணலாம், கர்னால் பாண்டியா ட்ரை பண்ணலாம். ஸோ அடிஷ்னலாக ஒரு பேட்டர் உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல தீபக் கூட கொடுத்துருக்கேன். அடிஷ்னலாக ஒரு பேட்டர் வேணும்னா ரவி பிஷ்னாய் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அந்த இடத்துல இஷான் கிஷான் ரொட்டேட் பண்ணிவிட்டு அடிஷ்னல் ஒரு பிளேயர் இந்த இடத்துல மிடில் ஆர்டர் பேட்டர் ஆயுஷ் பதோனி ட்ரை பண்ணலாம். ஒரு வேளை தேவதத் படிக்கல உள்ளே வந்தார்னா அவர் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கிளிக் ஆக சான்சஸ் இருக்குது. இதே டீமை நீங்கள் மும்பை பக்கம் போகிறீங்க, மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா திலக் வர்மா ட்ரை பண்ணுங்கள். இந்த இடத்துல ஹூடா கட் பண்ணிவிட்டு டிம் டேவிட் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ அப்படி இல்லைனா கர்னால் பாண்டியா ட்ராப் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக இன்னொரு பிளேயர் வந்து மும்பை பிளேயர் எடுத்துகிட்டு வாங்க, நல்லா கிளிக் ஆகும். ஒரு வேளை ஜெரால்ட் கோட்ஸி உள்ளே வந்தார்னா அவர் எடுத்துக்கலாம் நீங்கள், சேஃபான பிக். ஸோ அதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷனு. ஸோ இந்த மாதிரி வேறு பேட்டர்னில் டீம் மேக் பண்ணி வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ நம்ம டெமோ டீம் தான் கொடுக்குறேன். பட் ஆன் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற பிளேயர்ஸ் எல்லாமே கம்ஃபர்ட்டாக கிளிக் ஆகிறாங்க. சில டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஆன் டைமில் டெலகிராமில் கொடுப்பேன். ஸோ அதையும் இந்த வீடியோ கூட சேர்த்து இன்புட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மேட்ச் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கண்டினியூவாக கொடுத்துட்ருக்கோம். ஒரு ஹை பிக் பிளேயர் மேலே நம்ம போகிறதே கிடையாது. ஸோ எல்லா மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா லோ பிக் பிளேயர் தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த மேட்ச்சில் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னாக்கா மார்கஸ் ஸ்டோனிஸ் ட்ரை பண்ணலாம், திலக் வர்மா ட்ரை பண்ணலாம்,
கர்னால் பாண்டியா ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன் தான். யாஷ் தாக்கூர் கண்டிப்பாக ஃபஸ்ட் போலிங் செகண்ட் போலிங் ஒரு வீசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோட ஆப்ஷன் வந்து. ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.